அன்பு பிள்ளையே, பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கை உன் கையில். அதை சிறப்பாக வாழ பழகு. எதுவுமே என்னை மீறி நடக்காது. உங்களிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கி சென்று உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள். மனம் விட்டு பேசுங்கள் கணவனிடம். எதையும் மறைக்காமல் பேசுங்கள் மனைவியிடம். குடும்பம் ஒரு கோவில் போன்றது. அதில் விளக்கு ஏற்றுவது பெண்ணாக இருந்தாலும் அதை அணையாமல் காப்பது ஆணின் கடமையாகும். விதி என்று வாழாமல் விரும்பி வாழுங்கள் இந்த வாழ்க்கையை. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தையே, நினைவுகள் எப்போதும் வித்தியாசமானவை. சில நேரங்களில் அழுத நாட்களில் நினைத்து சிரிக்க வைக்கும். சிரித்த நாட்களை நினைத்து அழ வைக்கும். வாழ்க்கை உன்னை மிகவும் கஷ்டப்படுத்துகின்றதென்றால் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். தேடி போகும் அன்புக்கு தேடி வரும் அன்புக்கும் சிறு வித்தியாசம்தான். தேடி போகும் அன்பு நேரம் கிடைக்கும் போது மட்டும் பேசும். ஆனால் நம்மை தேடி வரும் அன்பு நேர காலம் தெரியாமல் பேசும். இதுதான் உண்மையான அன்பு. அடுத்தவனின் வலியறிந்து வாழ்கின்றவன் யாரையும் ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான். யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகவும் இருக்க மாட்டான். ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது. ஆனால் அந்த இடத்தின் ஒளி 2 மடங்காகிவிடும். நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவுவோம். அதனால் நாம் இழக்கப் போவது ஏதுமில்லை குழந்தையே. நெருப்பில் இறங்கி நடைபோட துணிந்த நீ வெயிலுக்கு ஏன் அஞ்சுகின்றா? நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்க பழகு. பேச்சு உனக்கு வழிகாட்டலாம். ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவாய், இல்லையென்றால் காயப்படுத்தப்படுவாய். புரிய வைக்க முயற்சிக்காதே. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் எனக்கு தெரியும் குழந்தையே. கலங்காதே. நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். வலி கொடியதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. வாழ்க்கை ஒருபோதும் பொய்யாகாது குழந்தையே. பிறப்பது ஒரு முறைத்தான், வாழ்வதும் ஒரு முறைத்தான். இந்த இடைப்பட்ட நாட்களில் யார் மனதையும் புண்படுத்தாமல் சந்தோஷமாக வாழ பழகுங்கள். கண்ட இடத்தில் கொட்டக்கூடாதது குப்பை மட்டுமல்ல, நம் குடும்ப பிரச்சனைகளையும் தான். எல்லாம் மாறிட வேண்டும் என்று நினைக்காதே, மாற்றிட வேண்டும் என்று நினை. வரலாறுகளிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, மாற்றத்திற்கான மையப்புள்ளி மனம் மட்டுமே. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடாது குழந்தையே. வாழ்க்கை உண்மையில் பாராட்டுவதற்கும் விடாமுயற்சியுடன் வெற்றி பெறவும் நம்பிக்கையுடனும் இருப்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கும் சில கடினமான காலங்களை நீங்கள் கடந்து செல்லத்தான் வேண்டும். அவ்வாறான கடினமான காலங்கள் உங்களை ஒரு வலிமையான நபராக நிச்சயமாக மாற்றும். நீ கேட்டது எல்லாம் நடக்கத் தொடங்கிவிட்டது குழந்தையே. இனி என்ன கவலை உனக்கு? இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கிவிடும். வருவதை வைத்து சந்தோஷமாக இரு. உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். அனைத்துமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும். நீயும் உன்னுடைய குறைகளை கூறிக்கொண்டுத்தான் இருக்கின்றாய். ஆனால் இதுவரை அதை தீர்த்து வைக்கும் நேரம் வரவில்லை. இப்போது அதற்கான நேரம் தொடங்கிவிட்டது குழந்தையே. இனி உன் குறைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும். இது விரைவில் நடக்கும். இது சத்திய வாக்கு. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை ஒருபோதும் தொலைத்து விடாதே. பொய்யான உலகத்தில் பொய்யான அன்பிற்கே மதிப்பு அதிகம். உண்மையான அன்பிற்கு மதிப்பு சற்று பொய்யாகத்தான் இருக்கும் குழந்தையே. ஆனால் அவர்களுக்கு கடவுளின் அனுகிரகம் எப்போதும் இருக்கும். அவமானப்படும் போது அவதாரம் எடு. வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு. புண்படுகின்ற போது புன்னகை செய். வாதாடுவதை விட்டு விட்டு வாழ்ந்து காட்டு. பிரிக்க முடியாத சொந்தம், மறக்க முடியாத பந்தம், தவிர்க்க முடியாத உயிர் எல்லாமே உன் அன்பு மட்டுமே. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் குழந்தையே. உனக்கு எப்போது சிக்கல் வந்தாலும் உன் மனம் சொல்வதை மட்டும் கேள். எண்ணில் உன் அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும். ஆனால் உன் மனம் உண்மையை மட்டுமே நேசிக்கும். வாழ்வில் ஆசையை சுமக்காமல் அன்பை சுமந்து செல்லுங்கள். வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சி மழை பெய்து கொண்டே இருக்கும். அன்பு குழந்தையே,
தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. சற்று சிந்தித்து செயல்படு. தீர்ந்துவிடும் உன் பிரச்சனை. வரையறை இல்லாத வாழ்க்கை வழி தவறியே செல்லும். வரையறையை கொண்டு வழியெங்கும் தடம் பதிக்க விழிப்போடு இரு. அன்பு, நேர்மை, பொறுமை ஆகியவற்றை தவிர வேறொன்றும் நமக்கு தேவையில்லை குழந்தையே. அன்பு தான் வாழ்க்கை. ஆரோக்கியமான உடலையும் கபடமில்லாத இரக்க குணமும் கர்வமில்லா எண்ணத்தையும் உதவி என்று வருபவர்களுக்கு கொடுக்கும் பொருளும் என்றென்றும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உன் நிலைமையை நான் நல்லபடியாக கொண்டு செல்வேன் தங்கமே. பாதி தூக்கத்தில் கண் விழித்து தாயை தேடும் குழந்தையைப் போல் உன் மகிழ்ச்சியிலும் கஷ்டத்திலும் என்னையே தேடுகின்றது உன் கண்கள். அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே. உன் தாயாகவும் தந்தையாகவும் என்றும் உனக்கு பக்கத்துணையாக இருந்து உனக்கு அனைத்தையும் நல்லதாகவே நான் செய்து கொடுப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்காதே. மன அமைதி கெடும். தைரியமாக ஒரு முடிவு எடு. அதை சிறப்பானதாக ஆக்குவது எனது பொறுப்பு தங்கமே. ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் ஒருபோதும் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும். நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும். சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு. பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு. வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே. வெகு விரைவில் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப் போகின்றாய். நீண்ட காலமாக எதற்காக பிரார்த்தனை செய்தாயோ அதை இப்போது நிறைவேற்றி உன் முகத்தில் மகிழ்வை உருவாக்குவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின என உனக்கு வாக்கு தந்திருக்கின்றேன். அதை நிறைவேற்றி விட்டேன். இதோ இன்னும் சில நாட்களில் நீ இனிப்பான செய்திகளை கேட்கப் போகின்றா. இல்லை என்று சொல்ல இல்லாததாக்கி எல்லாம் உள்ளது என்று நிலையாக்கி மணி மணியாக குழந்தை செல்வங்களை தந்து வாழ தேவையான செல்வங்கள் 16ஐயும் நான் உனக்கு தருவேன் குழந்தையே. எப்போதும் உன்னுடன் நான் இருப்பேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னுடனே நான் இருக்கின்றேன். இனி வெற்றித்தான் உனக்கு. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில்